ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். நேற்று காலையில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கிறிஸ்டியன்ஸும், ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் பர்டிகுலராக, அவங்களோட லீடர், அவங்க கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இருக்கிறாங்க உலகத்தில். அவங்களோட ஒரே ஒரு லீடரு போப் பிரான்சிஸ் வந்து இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இவங்களோட ஹெட் குவார்ட்டர் ஆகிய வேட்டிகன் சிட்டிலேருந்து இந்த நியூஸ் வெளியில் வருது. வெளியில வந்து கேட்டோன்னே பல பேர் கதறாங்க. பல பேர் வந்து ஐயோ பாவமே நல்ல மனுஷன் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிவுகளை அவரோட ஆறுதலை சொல்லிட்டு வராங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மதத்து சார்ந்தவங்க அல்லாதோர் எப்படி சொல்றதுன்னா, இந்த இஸ்லாமியர்களா இருக்கட்டும், இல்லாட்டி இந்துத்துவத்தை பின்பற்றுறவங்களா இருக்கட்டும், ஏன்னா நம்ம நரேந்திர மோடியாவே இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னது புத்தர்களை ஃபாலோ பண்றவங்க இருக்கட்டும், அவங்களும் இவர் வந்து நல்ல மனுஷனு, ஐயோ இவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுகளை போட்டுட்டு வராங்க. எதுக்கு, யார் இந்த போப் பிரான்சிஸ், என்ன இவ்வளோ பேர் வந்து இவரை தேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி 3 விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. என்னோட கடைசி ஆசை இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. அவரோட விஷஸ் இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி நம்ம சுத்தி நடக்கக்கூடிய எந்த விஷயம் வேணா இருக்கட்டும்ங்க, பொலிட்டிக்கல் நியூஸா இருக்கட்டும், மிஸ்டீரியஸான வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன மாதிரி எதனா கண்டென்ட் இருக்கட்டும், அதை நம்ம சேனல்ல டெய்லி ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் மிஸ் ஆகக்கூடாது, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். பண்ணீங்களா சப்ஸ்கிரைப்? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த போப் பிரான்சிஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த போப்னா யாரு அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். போப்னா நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் எல்லா 99% ஆஃப் கிறிஸ்டியன் பீப்புளுக்கு போப்னா யாருன்னு தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். போப்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்டியன் மதத்தில் வந்து ஒரு 3 மேஜரான டிவிஷன் இருக்குங்க. 3 மேஜரான டிவிஷன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த போப் இருக்கிறாருல, இந்த ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன். இவங்க இந்த டிவிஷன்ல தான் இந்த போப் இருக்காரு. அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள், கிட்டத்தட்ட 1,50,000 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வரது தான் ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸுக்கும் இந்த ரோமன் கேத்தலிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த ரோமன் கேத்தலிக் வந்து போப் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. மேரி அவங்கள வந்து ப்ரே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதான் மேஜரான இதுல இந்த ஆர்த்தோடாக்ஸ் இருக்கிறாங்கல்ல, ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ், இதுல வந்து இவங்க போப்பு யாரையும் வச்சுக்க மாட்டாங்க. போப்பை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. போப்புனா யாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் தான் ஒரு லீடர் மாதிரி வச்சுக்கோங்க. மொத்தம் இவர் என்னென்ன சொல்லணுமோ, இவர் என்னென்ன சொல்றாரோ அதை எல்லாத்தையும் இவங்க பின்பற்றுவாங்க. அதுல வந்து இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தோடாக்ஸ் பீப்புள் வந்து அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. போப்புன்னு யாரையும் வைக்க மாட்டாங்க, லீடர்னு யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மேரியும் ப்ரே பண்ணுவாங்க. ஆனால் மேரியை வந்து ப்ரே பண்ணுற அந்த இது இருக்குதுல்ல, ப்ராக்டிஸ் இருக்குதுல்ல, வே ஆஃப் ப்ரேயிங், அது கொஞ்சம் மாறுபடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 3வது தான் ப்ரொட்டஸ்டன்ட்னா இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ப்ரொட்டஸ்டன்ட் வந்து இந்த மாதிரி போப்பு யாரையும் வச்சுக்க மாட்டாங்க, லீடர்ஸ் யாரையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் மேஜராக ஏதோ பங்கேற்க மாட்டாங்க. இவங்க ஒரே ஏம் என்னன்னா, ஒரே பிராக்டிஸ் என்னன்னா, பைபிளை ஃபாலோ பண்ணுவாங்க, ஜீசஸ் கிறிஸ்ட ஃபாலோ பண்ணுவாங்க. ஜீசஸ் கிறிஸ்ட என்ன சொல்லியிருக்காரோ, என்ன பைபிள்ல சொல்லியிருக்காரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்க வந்து சோலா ஸ்கிரிப்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே ஆஃப் ஃபாலோயிங்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? பிரின்சிபல்ஸ் இவங்க வச்சிருப்பாங்க. தனியாக நாங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோ, எங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஃபாதர் கிடையாது, பெரிய அளவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது, யாருன்னு போப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு தனி கூட்டம். இந்த மாதிரி 3 மேஜரான டிவிஷன் கிறிஸ்டியனிட்டியில் இருக்கு. இப்போ அந்த ரோமன் கேத்தலிக் லீடர்ஷிப் பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் போப்பு. அந்த லீடருக்கு பேர் தான் இப்போ கரண்டாக இறந்து போனவருக்கு பேர் தான் போப் பிரான்சிஸ். இவரை வந்து மற்ற போப் மாதிரி அவங்க வைக்கல. மற்ற போப்பானா போப்பு மரியாதைக்குரிய ஆளு, லீடர்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க. ஆனா இந்த போப் பிரான்சிஸ் வந்து தனித்துவமா இருந்தார். ஏன் தனித்துவமா இருந்தார்? எதனால எல்லா மக்களும், மற்ற மத மக்களும் இவர் வந்து எனக்கு இறந்து போயிட்டாரு அவங்க வருத்தத்தை தெரிவிச்சாங்கன்னா, இவர் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாதிரி. இந்த மனுஷன் வந்து ஒரு சிம்பிளான ஆளு, சிம்பிளான மனுஷன்னு எல்லாரும் சொல்றாங்க. போக நான் வீடியோ சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த போப் பிரான்சிஸை பத்தி பார்த்துருவோம். போப் பிரான்சிஸோட உண்மையான பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜார்ஜ் மேரியோ பொர்காக்லியோ. அதுதான் அவரோட உண்மையான பேர். இவர் வந்து எங்க பிறகுறாருன்னா, அர்ஜென்டினால பிறகுறாரு. ஆனா ஆக்சுவலா இவரோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இட்டாலியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து அர்ஜென்டினாக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் இவர் பிறகுறாரு. இவர் எப்போ பிறகுறாருன்னு கேட்டீங்கன்னா, டிசம்பர் 17, 1976 இந்த டேட்ல பிறகுறாரு. பிறந்ததுக்கப்புறம் இவங்க குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப ஏழ்மையான குடும்பங்க. இவர் பிறந்ததுனால கிடையாது,
பேசிக்கா இவங்க வந்து கொஞ்சம் பூரான குடும்பம், ஏழ்மையான குடும்பம். அதனால இவர் வந்து கிடைக்கிற வேலை எல்லாமே செஞ்சுகிட்டு இருக்காரு. பாரோட பவுன்சர் வேலையா இருக்கட்டும், இல்லாட்டி பாத்ரூம் கழுவுறதா இருக்கட்டும், இந்த மாரி எல்லா ஏகப்பட்ட வேலையும் பார்த்துருக்காரு. காசுக்காண்டி என்னென்ன வேலை பார்க்க முடியும் எல்லா வேலையும் பார்த்துருக்காரு. இவரு இவரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 21 வயசுல கரெக்ட்டா இவருக்கு வந்து லங்ஸ்ல வந்து ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருது. பெரிய இன்ஃபெக்ஷன் ஆயிருது. அந்த இன்ஃபெக்ஷனால டாக்டர்ஸ்லாம் என்ன இவர அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்குறாங்க. டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இவரோட லங்ஸ்ல ஒரு பாதிய வந்து ஒரு பார்ட்ட வந்து நாங்க எடுத்துறணும். ஆப்ரேட் பண்ணி வெளிய எடுக்கணும். இல்லாட்டி ஒரு உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிர்றாங்க. அதனால இவரு அந்த ஆப்ரேட் பண்ணி அந்த லங்ஸ்ல ஒரு ஏதோ ஒரு பார்ட்ஸையும் எடுத்துர்றாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து மனுஷனுக்கு வந்து என்ன வாழ்க்கைடா இது? இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்? இறப்புக்கு அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்க போகுது? இது வந்து ஒரு பெர்மனன்ட்டான வாழ்க்கை கிடையாதுல்ல. இது உலகத்துல இருக்கிற வாழ்க்கை. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போறோம்? அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்மீக ரிலேட்டடா அதுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு மனுஷன். நுழைஞ்சதுக்கு அப்புறம் கரெக்ட்டா செப்டம்பர் 21, 1953 அந்த நாள்ல வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபீஸ்ட் ஒண்ணு நடக்குது. ஒரு புரோகிராம் ஒண்ணு நடக்குது. செயின்ட் மேத்யூ ஃபீஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸ்ட் புரோகிராம் ஒண்ணு நடக்குது. அந்த புரோகிராம்ல போய் கலந்துக்கிறாரு. கலந்ததுக்கு அப்புறம் நெறைய கேள்விகள் இவருக்குள்ள தோணுது. தோண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து கடவுளுக்கு சேவை செய்யணும் இனிமேலு. கடவுளோட அடியான் தான் நம்ப அப்படின்னு சொல்லி புரிஞ்சு இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா, அதுக்கு அடுத்தது வந்து பிரைஸ்ட்டா மாறிருவோம் நம்ப. அடுத்தது நம்ம வேலை இந்த மாரி அந்த மாரிலாம் வேலை பார்க்க வேணாம். இந்த உலகத்துக்காக வேலை பார்க்க வேணாம். நம்ம வந்து பிரைஸ்ட்டா மாறிருவோம். கடவுளோட பணிகள் என்னென்ன இருக்கோ அத பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸ்ட்டா மாறிறாரு. பிரைஸ்ட்டா மாறி கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் அந்த பொசிஷனுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த லெவல் வந்து பிஷப்பா போறாரு. பிஷப்பா ஆயினதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2013 கரெக்ட்டா 2013 வந்து இவர் வந்து இந்த போப் பிரான்சிஸா மாறுறாரு. போப் பிரான்சிஸ் எலெக்ட் பண்ணி எடுக்குறாங்க. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு எடுக்குறாங்க. இவருக்கு ஒரு பேரும் இருக்குது. என்ன பேர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பீப்பிள்ஸ் போப்புன்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. பீப்பிள்ஸ் போப்ன்னு ஏன் கூப்பிடுறாங்கன்னா, இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை அந்த மாரி. இவர் வந்து பெரும்பாலும் எல்லாரும் இந்த போப் பொசிஷன்ங்கிறது பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றதுன்னா, இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்பா இருக்கட்டும், இல்ல புட்டினா இருக்கட்டும், அவங்களே இந்த போப்புக்கு வந்து மரியாதை குடுப்பாங்க. இவங்க போப் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா, அத வந்து இவங்க பின்பற்றுவாங்க. பின்பற்றணும். அதான் ரூல்ஸ். சரிங்களா? அதனால இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருக்கக்கூடிய மனுஷன் எப்படி எப்படிலாம் இருந்திருக்கலாம், எப்படி எப்படிலாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனா அந்த மாரி இவரு வாழல. இவரு எப்படி வாழ்ந்திருக்கிறாருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவர் நினைச்சா தனியா ஜெட்டே போட்டு குடுக்கலாம். பிரைவேட் ஜெட்டே போட்டு குடுக்கலாம். பிரைவேட் ஜெட்லயே போலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பண வாய்ப்பு எல்லாம் இருந்திருக்கும் அவருக்கு. ஓகேங்களா? ஃபெசிலிட்டிலாம் இருந்திருக்கும். ஆனா மனுஷன் வந்து எக்கனாமிக் கிளாஸ்ல தான் போவாராம். எக்கனாமிக் கிளாஸ்ல தான் போவாராம் கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப உடம்பு முடியாத சூழ்நிலையில தான் அதுக்கப்புறம் பிசினஸ் கிளாஸ் அது இதுன்னு போட்டு அங்க இங்கன்னு டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து இவரு அந்த பொசிஷன்ல இருக்கிறாருன்னா, அதனால இவர சேஃப் கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இப்ப பிரசிடென்ட்க்கு அவங்கவங்களுக்கு சேஃப் கார்டுக்கு வந்து இந்த புல்லட் ப்ரூஃப் கார குடுக்குறது, இந்த மாரி பாடி கார்ட்ஸ் குடுக்குறது அந்த மாரிலாம் பண்ணுவாங்கல்ல. அதே மாரி இவருக்கும் வச்சிருந்திருக்காங்க. அதுக்காக இவரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு வேணாம் இந்த மாரி கார்ட்ஸ் வேணாம். இந்த மாரி கார்லாம் எனக்கு தேவையில்ல. இந்த மாரி எதுக்கு நீங்க செலவு பண்றீங்க? இதெல்லாம் தேவையில்ல. நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். நானும் ஒரு நாள் இறந்து தான் போறேன். என்னையோட உயிர பாதுகாக்கிறதுக்கு இவ்ளோ செலவு பண்ணணுமா நீங்க? அதெல்லாம் தேவையில்லன்னு சிம்பிளிசிட்டியா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவரோட கெஸ்ட் ஹவுஸுங்க. இவரு இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், எவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் ஒரு இது மாளிகைய கூட இவருக்கு குடுக்கப்படலாம். ஆனா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. சாதாரண சின்ன கெஸ்ட் ஹவுஸ் எனக்கு இருந்தா போதும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்துட்டாரு. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து இந்த இவரு இருக்கிறாங்கல்ல கிறிஸ்டியானிட்டி அங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, இன்டர்னலி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அத வந்து பாயிண்ட் பண்ணி பேசுவாராம். பாயிண்ட் பண்ணி கேள்வி கேட்பாராம். இப்ப இவரு கேள்வி கேட்டா நாளைக்கு வந்து யாரை எலெக்ட் பண்ணுவாங்களா, எலெக்ட் பண்ண மாட்டாங்களா? அத பத்திலாம் அவரு யோசிக்கல. நாளைக்கு நம்ம இந்த பொசிஷனுக்கு வருவோமா, வரமாட்டோமா? ஏன்னா அங்கேயும் ஒரு எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் இவர தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி இப்போ எலெக்ஷன் நடக்கும். நாளைக்கு நம்ம தோத்து போயிட்டா என்ன? அந்த மாரிலாம் அவரு யோசிக்கல. பாலிடிக்ஸ் மாரிலாம் அவரு யோசிக்கல. அவர் வந்து மக்கள முழுசா மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிட்டாரு. கடவுளோட அடியானா, கடவுளோட சேவகனா என்ன செய்யணுமோ அத மட்டும் செஞ்சுட்டு போயிட்டாரு. என்ன எதுக்கு இது சொல்றேன்னா, அங்க இன்டர்னலி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வரட்டுமே. இப்ப பாஸ்டர்ஸ் எதனா தப்பு பண்ணா, ஃபாதர்ஸ் எதனா தப்பு பண்ணா, எங்கேயாச்சும் ஒரு செக்சுவல் ஹராஸ்மென்ட் அந்த மாரி நடந்துச்சுன்னா, இல்ல பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் எதனா வந்துச்சுன்னா, இதெல்லாம் தட்டி கேட்பாரா? அதான் கேள்வி கேட்பாராம். எப்படி நீங்க இந்த மாரி பண்ணலாம்? இது தப்பு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாராம். ஏன்னா சில பேர் வந்து மூடி மறைச்சிருவாங்க. ஏன்னா இது வந்து வெளியில போச்சுன்னா, நம்மளோட ரிலிஜன் இது கெட்டு போயிரும், பேர் கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிப்பாங்க பல பேர். ஏன்னா அந்த மாரி பொசிஷன்ல அவர் இருக்காரு. அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ பேர் அவர் பேச கேட்பாங்கல்ல. அவர் ஒரு விஷயம் சொன்னா டக்குனு எல்லாரும் பரவிரும். அதனால அதெல்லாம் பத்திலாம் அவர் யோசிக்கல. உள்ளது உள்ளபடி மனுஷன் பேசிட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் இவர் பீப்பிள்ஸ்
போப்புன்னு சொல்லிட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்புன்னு சொல்லிட்டு இவருக்கு இவ்வளவு மரியாதை, இவ்வளவு இது. அவரோட பொசிஷனுக்கு மரியாதை கொடுக்கலன்னா கூட அவரோட தனிப்பட்ட மனிதனாக அவருக்கு நிறைய மரியாதை கொடுத்துருக்காங்க. டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், இல்லை புட்டினாக இருக்கட்டும், எல்லாருமே இவருக்கு தான் இவருக்கு வந்து மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவர் பொசிஷனுக்கும் சரி, பிளஸ் அவரோட கேரக்டருக்கும் சரி, அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர் வந்து மற்ற ரிலிஜியன்களை வந்து வேற்றுமையா பார்த்தது இல்லை. எல்லாருமே வந்து மனுஷங்களா, சக மனுஷங்களா ஈக்குவலா பார்த்துருக்காரு. ஏன் ஈக்குவலா பார்த்துருக்காரு, என்ன ரீசன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. ஒரு நாள் வந்து வேற நாட்டு ரெஃப்யூஜிஸ், இந்துஸ், அதர் ரிலிஜன் பின்பற்றுவாங்க ரெஃப்யூஜிஸ் வந்து இவர் நாட்டுக்கு வராங்க. வந்தவங்களோட காலுங்களை, பாதத்தை வந்து இவர் கழுவி விடுறாரு. எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,50,000 கோடி பேர் இவர் ஒரு சொடக்கு போட்டா இவர் ஒரு வார்த்தை சொன்னா கேட்கறக்கூடிய அந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. பிரசிடென்ட்டோட பெரிய பொசிஷனு, சரிங்களா? ஒரு நாட்டோட பிரசிடென்ட்டோட பெரிய பொசிஷனு. அந்த நாட்டோட பிரசிடென்ட்டே இவர் சொன்னா கேட்பாரு. அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவர் இவர் சாதாரணமா போய் ஒரு மக்களோட ஒரு லேடியோட காலை கழுவி விட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே மனுஷங்க தானே, நான் வந்து ஒரு அடிமைப்பா, நான் வந்து இயேசுவின் அடிமை, கடவுளோட அடிமை, நான் கடவுளோட சேவக அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சிம்பிளான மேனா வாழ்ந்துட்டு போயிட்டாரு. இதனாலதான் இவரோட பீப்புள்ஸ் போப்புன்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க. இப்ப இந்த போப் பிரான்சிஸ் வந்து இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போயிட்டாரு. இதை வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடி, மக்கள்கிட்ட அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பல வருஷமா இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், எப்படி அவர் இறந்துட்டாரா இல்லையா கன்ஃபார்ம் பண்றதுக்காக. எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா, ஒரு சுத்திலுங்க, சின்ன சுத்தில, இந்த டாக்டர்கிட்டலாம் போனா, முழங்கால் வலி டாக்டர்கிட்டலாம் போனா அடிச்சு பார்ப்பாங்கல்ல, எலும்பு டாக்டர்கிட்டலாம் போனா சின்ன சுத்தில வச்சு, அந்த மாதிரி ஒரு சின்ன சுத்தில வச்சு 3 வாட்டி நடுநெத்தியில வந்து மெல்லமா அடிப்பாங்களாம். 3 வாட்டி அடிப்பாங்களாம். அவர் எந்திரிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்களாம். அவர் எந்திரிக்கல. ஃபர்ஸ்ட் இது எக்ஸாமினேஷன். அடுத்த டெஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட பேரை சொல்லி 3 வாட்டி அவர் காதுல கூப்பிடுவாங்களாம். போப் பிரான்சிஸ் சொல்லி, இல்லாட்டி அவரோட உண்மையான பேர் ஜார்ஜ் மேரியோ இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடுவாங்களாம். கூப்பிட்டும் அவர் எந்திரிக்கல. 3 வாட்டி எந்திரிக்கலாம். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம், இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்களாம். கன்ஃபார்ம் பண்ற விதமா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஊர்ல வந்து அந்த வேட்டிகன் சிட்டில இருந்தால அங்க மூலியமா 3 வாட்டி பெல் அடிச்சு, அந்த சர்ச்சில், இந்த பெரிய சர்ச்சில் வந்து பெல் அடிச்சு அறிவிப்பு கொடுப்பாங்க. அறிவிப்பு கொடுத்து இது வந்து எல்லா உலக மக்கள்கிட்டையும் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட அந்த பிரைவேட் இது கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சுல, பிரைவேட் அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட் வந்து சீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவரோட பொருட்கள் நிறைய இருக்குதும், இவர் நிறைய விஷயத்தை வச்சிருப்பாரு அங்க. ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி பொசிஷன்ல இருந்திருக்காரு. எதுவுமே மால் பிராக்டிஸ் நடந்துடக்கூடாது, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது சொல்லிட்டு உடனே சீல் வச்சிருவாங்களா அந்த இடத்துக்கு, அபார்ட்மெண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபிஷர்மேன்ஸ் ரிங்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரிங் வச்சிருப்பாரு. அந்த ரிங் என்னன்னா ஒரு சீல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த ரிங் வச்சுதான் எல்லா இடத்துக்கும் சீல் சைன் நம்ம எப்படி போடுவோம் அந்த மாதிரி இவர் சீல் வைப்பாராம். அந்த ரிங்கை வந்து உடனே உடைச்சிருவாங்களாம், டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களாம். எதுக்கு டிஸ்டர்ப் ஆகலாம், அதே சேம், எதுவும் மால் பிராக்டிஸ் நடந்துடக்கூடாது, எது இவரை வச்சு எதுவும் ஃபேக் ஃப்ரோஜரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இல்லாத காரணத்தினால இதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவரோட ஃபினரல் எப்படி நடக்கும்னா, கிட்டத்தட்ட 9 நாள், 5 நாள் வந்து இவரோட உடம்ப வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்களாம். 9 நாள் கழிச்சு தான் அவர் வந்து அடக்கம் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் இவர் வந்து விஷஸ் சொன்னார்ல, 3 விஷஸ் ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஃபீஸ்ட்ல சொல்லியிருக்கிறாரு. நான் இறந்து போயிட்டா என்னோட கடைசி ஆசை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு 3 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதுலயும் அவரோட ஒரு சிம்பிளான சிம்பிளிசிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, என்னோட உடம்ப வந்து நீங்க அடக்கம் பண்ணும்போது நார்மலா பூமியில நீங்க அடக்கம் பண்ணுங்க. இந்த மாதிரி மார்பல், அந்த கல்லறையை வந்து எடுத்து கட்டுறது, அதை வந்து கோல்டுல வச்சு கட்டுறது, மார்பல்ல வச்சு டைல்ஸ்ல வச்சு கட்டுற, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சாதாரணமா எல்லாரும் போல என்னை வந்து மண்ணில் புதைச்சிருங்க, என்னை வந்து அடக்கம் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவரோட உடலை வந்து அந்த ஹெட் குவார்டர் வேட்டிகன் சிட்டி இருக்குல்ல, அந்த ஹெட் குவார்டர்ல வந்து புதைச்சிடாதீங்க. அந்த ஹெட் குவார்டர்ல சென்ட் பீட்டர் சர்ச்னு இருக்கு, அந்த இடத்துல வந்து என்னோட உடலை வந்து புதைச்சிடாதீங்க. என்னோட உடலை வந்து பேசிலிக்கா செயின்ட் மேரி மேஜர் சர்ச், அந்த இடத்துல வந்து புதைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அடுத்தது வந்து இவரோட உடல் புதைச்சதுக்கு அப்புறம் இவரோட கல்லறை மேல ஜஸ்ட் சிம்பிளா ஒரு பேரு பிரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை போடுங்க. பெரிய அளவுல எதுவும் எடுத்துலாம் கட்டிக்கிட்டு இருக்காதீங்க, செலவு பண்ணாதீங்க, அதுக்கெல்லாம் சிம்பிளா பேரை மட்டும் போடுங்க. என்னோட கல்லறைக்கு மேல பிரான்சிஸ் சொல்லிட்டு பேரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இவரோட உண்மையான பேரு ஜார்ஜ் மேரியோ பொர்கேலியோ, ஆனா இவரோட பேரை வந்து பிரான்சிஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. இதான் 3 முக்கியமான விஷயம் இவர் இறந்து போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபீஸ்ட்ல சொன்னது. சிம்பிளிசிட்டினா என்னன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு டைரக்டா வாழ்ந்து காட்டிட்டு போன மனுஷன், நேருக்கு நேரம் வாழ்ந்து காட்டிட்டு போன மனுஷன், மக்களுக்கு சேவைகள் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு வழியை காட்டிட்டு போன மனுஷன். முக்கியமா அங்க ரோமன் கிறிஸ்டியனா இருக்கட்டும், இல்லாட்டி மொத்த அந்த கிறிஸ்டியனிட்டி மதத்துக்கா இருக்கட்டும், மொத்த மதத்துக்கும் வழி காட்டிட்டு போன மனுஷன். இப்போ அவர் இறந்து போயிட்டாரு. கேட்க கஷ்டமா தான் இருக்குது.
எல்லாருமே இப்போ அதே மாதிரி தான் எல்லாருமே கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இதான் இன்னைக்கு நியூஸ். இதான் இன்னைக்கு வீடியோ. இதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஷேர் பண்ணிட்டேன். நாளைக்கு வேற வீடியோவில் பார்ப்போம். டில் தென் டேக் கேர். பாய்.